போறாரு. என் வீட்டுக்காரங்க சம்மந்தம் இல்லாத 3 பேர்த்த தானே கூப்பிட்டு போறாங்க. ஓட்டிட்டு அவங்க ஆதாரமா பிடிச்சவங்களை பிடிக்கல யாருமே. அந்த ஹிந்திக்காரங்க இப்ப எங்க அதுக்கானாமே ஓட்டுனது ஹிந்திக்காரங்க தான். 2 பேருமே ஹிந்திக்காரங்க தான். கம்பெனிக்காரங்க பிடிக்கும் போது யார் ஓட்டுனது? ஹிந்திக்காரங்க தான் ஓட்டுனாங்க. அவங்க மேல கேஸ் போடலையா? அவங்க காயா உட்காந்துருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டு இப்ப எங்க வீட்டுக்காரங்களை கூட்டு போய் நாகை மாவட்டம் நாகூரில் ஒப்பந்த வாகனத்தில் டீசல் கடத்திய விவகாரத்தில் நிறுவன உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். வைப்ரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் இயக்கிய மினி லோடு வேனில் 600 லிட்டர் டீசலை கடத்திச் சென்றபோது போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து மினி லோடு வேனை ஒப்பந்தத்திற்கு கொடுத்த உரிமையாளர் ராமச்சந்திரன், விடுமுறையில் இருந்த டிரைவர் ஐயப்பன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட ராமச்சந்திரனின் உறவினர்கள் வாகனத்தை இயக்கியவர்கள் மீது ஏன் வழக்கு பதியவில்லை என கேள்வி எழுப்பினர். நாங்க லீஸ்க்கு விட்டுருந்தோம் வண்டி, பொலிரோ வண்டியை. ஆனால் இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு வண்டியை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி 6:15க்கு ஃபோன் வந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க என்னன்னு போய் கேட்டதுக்கு இப்படி உங்கள் மேலே வண்டி போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேஸை போட்டிருக்கிறாங்க. தவமணின்றவங்கள்ட்ட தான் நாங்கள் வண்டியை ஒப்படைச்சோம். ஆனால் அவங்க வேறு இடத்துல அவங்க லீஸ்க்கு விட்டுருக்குறாங்க. ஆனால் 4 வருஷத்துக்கு நாங்கள் இது பண்ணதில் இப்படி இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்னன்னு போய் கேட்டால் வண்டி ஓட்டுனவங்க மேலே தான் போடலை. என் வீட்டுக்கார் மேலேயும் எங்களுடைய டிரைவர் 2 நாள் லீவில் இருந்தவங்க பேர்லேயும் கேஸ் போட்டுருக்குறாங்க. அது என்னன்னு கேட்டால் வண்டி என்ன நாங்கள் களவாண்டுட்டா போயிருக்கிறாங்க. ஹிந்திக்காரங்க ஓட்டிட்டு தானே போனாங்க. அதனால உங்கள் ஓனர் பேரில் தான் நாங்கள் போட முடியும் சார் சொல்கிறாரு. என்ன கடத்துனாங்க? அதில் டீசல் கலக்குனாங்க. எங்கேருந்து கடத்துனாங்க? பான்சூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இது கடத்துறதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லை, இதுக்கு நாங்கள் எதுக்காண்டி வண்டி ஓட்டுறாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் லீஸுக்கு தான் விட்டுருக்குறோம் வண்டி. இதை பற்றி எங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் ஏலேருந்து Z வரை அவங்களுடைய பொறுப்பு தான். இதில் எங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. அக்ரிமெண்ட் போட்ட காப்பி இருந்தா இருக்கு எங்கள்கிட்ட. பிடிக்கும் போது யாருமா டிரைவர் ஓட்டுனது? யாருமா? நார்த் இந்தியன் மாவட்டம் நாகூர்லேருந்து பேசுகிறேன். தவமணின்றவங்கள்ட்ட எங்கள் வண்டியை லீஸ்க்கு விட்டுருந்தோம் 4 வருஷத்துக்கு. ஆனால் 45,000 ரூபாய் இருக்குது. பெட்ரோல் டீசல் கலக்குனதுனால அவங்க இது பண்ணாங்க. இப்போ பார்த்தா என் வீட்டுக்கார பேரில் கேஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. அது என்னன்னு கேட்டதுக்கு உங்களுடைய பேரில் தானே வண்டி ஓடுது, அதனால உங்கள் பேரில் தான் நாங்கள் கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வண்டி ஓட்டுனவங்க பேரில் கேஸே போடலை இப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வண்டி களவாண்டுட்டா போனாங்க, ஓட்டதானே செஞ்சாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.